இது உங்கள் கலக்கப்போது குட்டீஸ் யூடியூப் சேனல். நாங்கள் குணபிஷா பேசுகிறேங்க. எங்கள் வீட்டில் வந்து மழை பெஞ்சிட்டு வந்து கருவேப்பிலை வந்து என் ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. நாங்கள் வந்து மரம் வச்சுருக்கோம், கருவேப்பிலை மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். இது வந்து கீழே மழை வச்சனால வந்து கீழே சாஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம இன்னைக்கு தொக்கு செய்ய போகிறோம். கருவேப்பிலை வந்து அயன் சத்து நிறையா இருக்கும். அது வந்து சில பேர் வந்து விவசாயிகள்லாம் வாயிலே எடுத்து போட்டு போவாங்க. அது வந்து நல்லா முடி வளரும், அப்புறம் வந்து எலும்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அது வந்து உதவி செய்யும். இதை வந்து நம்ம இன்னைக்கு தொக்கு செய்ய போகிறோம். வாங்க அதை நறுக்கிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்டில் நறுக்கிக்கிறேன். இதோ பாருங்க, அதுல இருந்து ஒரு எண்டில் நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு எண்டையும் கட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க, நம்ம இப்போ கட் பண்ணிட்டாச்சு. இதில் நம்ம இப்போ வந்து தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 1 கப் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். வறுத்து அரைக்கிறதுக்கு உளுந்து, காஞ்ச மிளகா, கடலைப்பயிறு. காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காய பொடி வதக்கும் போது தேவைப்படும். நல்லெண்ணெய், எங்கள் வீட்டிலே ஆடினது செக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வச்சுக்கிட்டு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காயட்டும். வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதால் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பயிறு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உளுந்து கடலைப்பயிறு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம உளுந்து வதக்கின எண்ணெயிலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை வதங்கிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததெல்லாம் ஆறட்டும். புளியை இதை மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டு கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம அடுப்பில் வானலை வச்சுக்கிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிறத வானலில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளியே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வானலில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு ரெடி. இதை நீங்கள் 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரமாக நீங்கள் நான் கருவேப்பிலை தொக்கு செஞ்சதை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இதை அயன் சத்து நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளரும். கோர முடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறையா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அமைக்கிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.